இப்போ மலை உச்சி ஹதீஸ் இது வருது இல்லை, என்ன மார்க்கத்தை பார்த்து அதை எப்படி மார்க்கத்தை பார்த்து இப்போ இருக்கு சந்தர்ப்பம் உட்காந்துக்கலாம் அமைதியாக, ஏதோ ஒரு இடத்துக்கு போய்க்க வேண்டியது. பெரிய லெவலில் பண்ணோமா, சின்ன லெவலில் தாவா பண்ணிக்க வேண்டியது. எப்படி நம்ம தலைமுறைக்கு போதிக்க வேண்டியது. இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு சிந்தனை இருக்குது, இதை வச்சுக்கோ. அப்போ அந்த அடிப்படையில் மார்க்கத்தை காப்பாற்றுறது இது. இந்த சிந்தனை நம்மளோட போயிடக்கூடாது. இந்த சிந்தனை நாம் எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இது எதிர்காலத்துக்கு நாம் என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிற அந்த உணர்வோட போகணும். உயிரை காப்பாற்றுறதில்ல, உயிர் பொறுத்த வரைக்கும் நிற்கணும். போச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அடி உத வாங்கணும், துன்புறுத்தப்படணும். இது எல்லாமே தீனுடைய ஒரு பகுதி. அடிப்பாங்க கொள்ளுவாங்கிறதுக்காக ஓடுறது மார்க்கத்தில். அவங்க கோயவாசிகள் எத்தனை பேர் தெளிவாக இருந்தாங்க? மொத்தமே அந்த ஏகத்துவமில் இருந்தவங்க மொத்தமே அந்த 7 பேர் தானே. அது என்ன 7 பேர் இன்ஷால்லா அது பின்னாடி வரும். அது பஞ்சாயத்து வரும், அது 7 6 அப்படின்ட்டு. அது இன்ஷால்லா அது பார்த்துக்குவோம். அப்போ அந்த சின்ன கூட்டத்தினர் தான் இருந்தாங்கங்கிறதுனால அந்த இது. இப்போ இன்னொரு ஹதீஸும் வருது முஸ்லீமில் 3835 ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார். மக்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்டதுக்கு அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் பாதையில் தம் பொருளாலும் உயிராலும் போராடுபவர். அல்லாஹ்வுடைய பாதையில் தான் காசை இறக்குறான், உயிரே பணயம் வைக்கிறான், இவன் தான் வந்து மக்களில் சிறந்தவன் அப்படிங்கிறாங்க. பிறகு யார்? அதுக்கு அந்த அவர் கேட்குறாங்க, சஹாபி கேட்குறாங்க, பிறகு யார்? இதுக்கு அடுத்த நிலையில் யார் சிறந்தவருங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மலை கணவாயில் ஒன்றில் வசித்து கொண்டு தம் இறைவனான அல்லாஹ்வை வழிபட்டவாறு தம்மால் மக்களுக்கு தீங்கு நேராமல் ஒதுங்கி வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர் அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இவர் சிறந்தவருங்க. அப்போ இது பெஸ்ட்டாக இருக்குல்ல. எதுக்கு பஞ்சாயத்து எடுத்தோன்னா ஆட போனோமா? அது ஆக்சுவலாக அது ஒரு இன்பமான லைஃப். அது அமெரிக்காவே என்ன பண்ணுறான், அவன் ஃபார்ம் ஹவுஸ் தான் அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான், அதில் நம்ம போய்க்கிறது. இது வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. அதே மனிதருடைய 2வது நிலை இது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, பாடுபட கையாலும் அந்த பொருளாலும் உயிராலும் பாடுபடக்கூடியவர்ன்ட்டு. அதே நபருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த நேரத்துலையும் அவன் தான் சிறந்தவனாக இருப்பான். அப்போ அந்த நேரத்தில் என்ன, ஊரில் இருக்கிற வேண்டாம், ஊரில் இருக்கிறவன் ஜாலியாக இருப்பான். அவனுக்கு சோசியல் டிஸ்டன்ஸும் ஒரு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு எதுவுமே ஒரு பிரச்சனை, எல்லாமே அவன் மெர்ஜ் ஆகிக்குவான். அவன் மெர்ஜ் ஆகிட்டு அவன் வச்சுக்கிட்டு அவன் அந்த சிஸ்டத்தோடு கலந்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இந்த நேரத்தில் அந்த சிஸ்டத்தை விட்டு ஒதுங்குறான்ல, அப்போ அவன் அப்போ இருக்கிறதுல இவன் தான் பெஸ்ட்டு. இந்த டைமில் இவன் தான் பெஸ்ட்டு. அப்போ நமக்கு களம் வந்து கையை பிடிச்சி தடுக்கிற அளவுக்கு நாம் தாவா செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு புரியுது. இந்த மலை கணவாயில் போய் ஒதுங்கிறது இதெல்லாம் எப்போ? கடைசி கட்ட நிலைமை, அதுவும் தீனை காப்பாற்றுவதற்கான நிலைமை அப்படின்னு, அதுவும் அவர் மேலே தாவா நிறுத்தப்படுற நிலைமை வந்ததுக்கப்புறம் தான். அப்போ இந்த ஹதீஸும் வச்சு பார்த்துக்கணும். அப்போ இந்த குகைவாசிகள்லேயே